ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு கிளைடர் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஏர்ஃபார் செட் எடுத்திருக்கேன். அதை நான் ஈக்குவலாக மடக்கி இருக்கிறேன். இப்போது இப்படி மடக்கிட்டேன்னா மறுபடியும் இப்படி எடுத்துக்கிறேன். இந்த கார்னர் இந்த லைனில் தொடரும் மாதிரி பண்ணிவிட்டேன். நடு லைனில் அதே மாதிரி இந்த சைடு பண்ணிக்கிறேன். அப்புறம் இப்படி இருக்கதான் இந்த ஓரம் இருக்குதுல்ல, இந்த ஓரம் இருக்குதுல்ல, அதுலேயே இப்படி மடக்கிறேன். மடக்கினதுக்கப்புறம் இப்படி திருப்பிக்கிறேன். இதை இப்படி முடிச்சுக்கிறேன். இந்த லைனில் இதுக்கப்புறம் இங்கேயும் அதே மாதிரி முடிச்சுக்கிறேன். அப்புறம் இதை விரித்து இந்த இது இருக்குதுல்ல, லைன் வச்சு இங்கே இப்படி பண்ணுறேன். அப்புறம் இப்படி இருக்குதா, அப்புறம் இந்த இந்த இது வந்து இப்படி லைனில் தொடுற மாதிரி இதே தான் இங்கே இந்த லைன் இதில் தொடுது. இந்த லைனில் தொட போகுது, பார்க்கலாமா? சொன்னேன்ல. அப்புறம் இதை எடுத்து இப்படி வச்சுக்கணும். எவ்வளோ தூரம் இதனால் வர முடியுமோ இதை அதோட அது எவ்வளோ தூரம் வந்திருக்கோ அது கூட லேசாக தொடுற மாதிரி இதோட மொக்கு இங்கே தொடணும். அந்த மாதிரி முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் இப்படி முடிச்சுக்கிறேன் ஈக்குவலாக. இப்படி திருப்பிக்கிறேன். இப்படி வச்சுக்கிட்டு இந்த இது வந்து இப்போ இந்த இடத்துக்கு போகுது. அதே மாதிரி தான் இந்த சைடும். நம்ம ராக்கெட் ரெடி. விட்டு காமிக்கவே இல்லையா? இப்போ விடலாம். பார்த்தீங்களா? இங்கே வீடு சின்னதாக இருக்கிறங்காட்டி கொஞ்சம் கம்மியாக தான் போகுது. ஆனால் நீங்கள் மொட்டை மாடியிலேருந்து இந்த ராக்கெட் செஞ்சு விட்டிங்கன்னா செம்மையாக போகும். ஓகே, பாய்.